கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். என்னையும் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். என்னையும் பொங்குதே அன்பினால் நிறையுதே. ஹல்லேலூயா தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா Hallelujah, Jesus is here, and my heart overflows with the heart that He shows. Hallelujah, Jesus is here. Hallelujah, He is here. Hallelujah, Jesus is here, and my heart overflows with the heart that He shows. Hallelujah, Jesus is here. தம்முடைய வார்த்தையின்படி அவர் எங்கே நாமத்தால் 2 அல்லது 3 பேர் கூடுகளோ மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தைப்படியே மத்தியில் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 4வது வாரம் காலை ஆராதனை கூட கர்த்தரை கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகமனதாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை கிருபையாக நீ அடியாருக்கு தந்து இந்த நாளை காணும்படி செய்து உம்முடைய ஆண்டவர் ஆலயத்துக்கு உம்மை துதிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே இருக்கும்படி நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு திசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினால் எங்களை கழுவும். எங்களை ஆண்டவரே பசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி கர்த்தரை கிருபை செய்வீராக. பசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொந்த போல ஆண்டவரே கர்த்தாவே நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களை இப்பொழுதே கழுவட்டும். உச்சம் தலைமுது உள்ள பாதவழி இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னது போல இப்போதே எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களை மாத்திரமல்ல நடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெளிக்கிறோம். நடம் முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்க. வருகிற மேலத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாரையும் தகுதிப்படுத்துவீராக. இந்த ஆராதனையுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் பாடுதல் போல இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று பாடுதல் போல எங்கள் மத்தியில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நடத்துவீராக. நாங்கள் பாடுகிற பாடல் துதி ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிப்பீராக. சாட்சிகளை எடுத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ஜெபிக்க போகிற ஜபங்களுக்கு பதில் தருவீராக. சுகமும் விடுதலை உண்டாவதாக. கேட்கிற வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தா பலப்படுத்தும்படி கர்த்தா கிருபை செய்வீராக. முடிந்த நடக்க போகிற VBS ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் ஆராதிக்க எல்லா ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. போதே ஆண்டவரே ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற வன்கண் பொறாமை எரிச்சல் மனித வல்லமை பிசாசின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் சுட்டிருக்கிறோம். கர்த்தாவே
தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையினால் நிரம்பிடுவது போல கர்த்தரை உம்முடைய மகிமையினால் நிரப்புகிறாங்க, உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புகிறாங்க. நடம் முழுவதும் தேவ பிரசனத்தை அந்த ஒரே கர்த்தா உணரும்படி செய்வீராக. அந்த ஒரே எங்கள் மத்தியிலே நீர் விழாவீராக. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் இல்லாத ஆராதனை வேண்டாம். நீர் வாரும், எங்கள் மத்தியிலே அசைவாடும். 7 குத்துவலுக்கு மத்தியிலே நீர் உலாவினீரே, எங்கள் மத்தியிலே உலாவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடினீரே, எங்கள் மேலே அசைவாடுவீராக. ஆவியானவரே உள்ள வரும்போதே பலவீனம் நீங்கட்டும், அசுத்தாவில் விலகட்டும், பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆண்டவரே அபிஷேகம் உண்டாகட்டும், அந்நிய பாஷை உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாத கரம் ஒவ்வொரு தொடட்டும் கர்த்தாவே. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே கூட நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம உட்காருவோம். கந்த பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நம்ம கர்த்தராம் இயேசுவை துதித்திடுவோம். கரம் குவித்து இன்னென்றுமாக கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கர்த்தராம் இயேசுவை துதிப்போம். கரம் குவித்தவரை என்றென்றுமே, கரம் குவித்தவரை என்றென்றுமே. சென்ற நாட்களில் எல்லாம் சீகரத்தாரே, சென்ற நாட்களில் எல்லாம் சீகரத்தாரே. சேர்ப்பவர் கண்மணி போலடைந்தாரே,
கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமென். பலன் தந்தார். ஆங்கில பாருங்க. Just as I am, without a plea, but that thy blood was shed for me. ஆங்கில பாருங்க. Just as I am without one plea, but that thy blood was shed for me, and that thou bidst me come to thee, O
ಪಾಲೆ ಮಾಡುವು. ದೇವ ಸಮಾಧಾನ கிருபையே, தேவ சந்தோஷம் நிறைவாயே, தேவ ஆசீர்வாதங்கள் தங்கிடு. தேவன் அருள் செய்வார். ஆமென். தேவன் அருள் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. போடுமா? தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருளிவாரே. தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருளிவாரே. ஆதி கடவுளின் கரமலே,
ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனை கூட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்க வேண்டும் என்றார். நாம் அவருடைய ஆலயத்திலேயே வந்து தங்க வேண்டும். ஆமென். அங்கே தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குன்னா, சங்கீதக்காரர் அப்படியே சொல்றாரு, கர்த்தாவே உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினாலே என்னை ஆசீர்வாதம். சம்பூரமா இருக்கான் எங்க ஆலயத்தில். எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு பண்ணால் டபுளாக காசு தராங்க. நான் சொல்றேன், டபுளாக காசு வேணாம்ப்பா, தேவ ஆசீர்வாதம் மாதிரி தங்கினா போதும். அது எப்படிதாங்க என் வாழ்க்கையில் சொல்ல மாட்டீங்களே, வேதனையை கூட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அப்பா வீட்டில் இருக்கும்போது அது எவ்வளோ பேர் சந்தோஷம். ஆமென். அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஒரு 25 நிமிஷமாவது கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். என்னென்னு, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. அங்கே ஆடலும். பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், கொஞ்சம் அசைக்கலை, கொஞ்சம் அசைக்க தப்பு இல்லை, கொஞ்சம் அப்படி ஒரு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆண்டோடைய ஆலயத்துக்கு சமூகத்துக்கு வந்தோடனே 6 மணி மூஞ்சோடு இருக்காதீங்க, 6 o'clock ஃபேஸ். எதுவுமே ஞாபகம் வச்சுருக்கீங்க, நீட்டாக மூஞ்சி அப்படி நேராக வச்சுட்டு வராதிங்க, கொஞ்சம் முள்ளு மாதிரி சிரிங்க என்று சொன்னார். கொஞ்ச நேரம் ஏன் கத்திரை பாடி துதிப்போமா, கத்திரமை திருப்பி எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, எல்லாம் மறந்துடுங்க. துன்பம் வேதனை வரும்போது நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு தேவ சமூகத்தில் கத்திரனை கொண்டு வந்தாரு, கிருபை தந்தாரு. ஆமென். கத்திரை துதிப்போம். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா,
ஏசாயா இப்படியாக எழுதுகிறார், என் ஜனங்களை ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். நம்ம துக்கப்படுத்துறதுனால சாத்தானுக்கு நம்ம துக்கப்படுத்துறோம், நம்ம வேதனைப்படுத்துறோம், எல்லாம் வெளியே உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமே. அப்பா வீட்டுக்கு வரும்போது துக்கத்தெல்லாம் மறக்க செய்கிறார். அண்ணால் தேவனுடைய வீட்டுக்கு வந்து அவன் துக்கத்தெல்லாம் இதயத்துக்கு ஊற்றிட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வருஷம் வருஷம் வந்து இதே பிரச்சனை தான், இதே அவமானத்தின் தான், ஒன்றும் இல்லை. நான் எப்போ தேவனுடைய வீட்டுக்கு தனியாக போகணும், நான் அவரோட தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறணும், நான் அவரை தேடணும், என் இதயத்தை ஊற்றணும், நான் ஜெபிக்கிறணும், அப்போ அப்பா என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. என் துக்க முகத்தை மாற்றுவா. என் தேவனால தான் முடியும். ஜெபத்தை கேட்கிறவர், அவர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறி. இந்த காலை வழியில அவர்களை துக்கத்தோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், பிரச்சனையோட வந்திருக்கலாம், பாடோட வந்திருக்கலாம். அப்பா வீட்டில் எப்போதும் உங்களுக்கு சந்தோஷம். ஆமென். போகும்போது சந்தோஷத்தை எடுத்துட்டு போங்க. ஹல்லேலூயா. போகும்போது மகிழ்ச்சியை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் சந்தோஷம் மாத்திரம் அல்ல, அப்பாவுடைய சமூகத்தில் பாடி மகிழ்வேன். ஆமென். அப்பாவுடைய சமூகத்தில் பாடி மகிழ்வோம். நம்ம அக்கினியிலேருந்து நம்ம தூக்கினாரு, நம்ம துயரத்திலேருந்து நம்ம நீக்கினாரு. அவருடைய கல்வாரி சிலுவையினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இந்த அடிமை நமக்கு தந்தாரு. இயேசு ரத்தம் நம்ம நீதிமனை மாற்றினாரு. பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரு. அந்த அப்பா வீட்டில் மாத்திரமல்ல, அப்பா சமூகத்துல நான் பாடுவேன். அப்பா சமூகத்தில் பாட வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஓ சோத்ரம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுமா? பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில்
கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். அப்பா சமூகத்தில் கொண்டாடுங்க. அப்பா வீட்டில் பாடுங்க, அப்பா வீட்டில் துதிங்க. ஓ ஹalleluya. ஓ ரபலதர கதலமா. நம்முடைய ஆவியை தந்து அப்பா பிதாவே என அழைக்கத்தக்கதான புத்திர சுககார ஆவியை தந்தாரே, அதிகாரம் தந்தாரே. சாத்தானை விரட்ட, பேய்களை விரட்ட, கட்டுகளை உடைக்க, ஓ வியாதிகளை குணமாக்குற நம்முடைய அதிகாரத்தை வல்லமை தந்தாரே. ஓ ரபல ஷபலபத. நம்மை துக்கப்படுத்த இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. துக்க நாட்கள் முடிந்தது. துஷ்டர் இனி உன் வழியிலே வருவதில்லை. ஒரு ரபல ஷகதலபதரப. பாடி துதிப்போம். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும், கட்டுகள் அறுக்கும். கர்த்தர் இயேசு இறங்குவார். பவுலும் சீலாவும் துதித்து பாடுகிற வேளையிலே சிறைசாலை கதவு திறந்தது போல, கட்டுகள் அழுவது போல, கர்த்தர் நம் மத்தியிலே துதிக்கும் போது மதில்கள் விழட்டும், தடைகள் உடையட்டும். ஓ ரபல ஷகதரா. சாபங்கள் முறியட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் மேலே இப்போதே 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 பெற்றுக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நிரப்புகிறார், அக்கினியால் நிரப்புகிறார், வல்லமையால் நிரப்புகிறார். ஓ கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே விடுதலை உண்டு, சுகம் உண்டு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வந்து அப்பா வீட்டில் வந்து அவரை பாடி கொண்டாடும் போது, அப்பா சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வரணும். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்கும்படியாக யோசபாத் நிறுத்தின போது அவள் துதி எடுத்து தொடங்கின உடனே தெய்வ மகிமை வந்தது. ஆமே. சாலமோன் தேவனுடைய ஆலயத்துக்கு, புதிய கட்டப்பட்ட ஆலயத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகளை, 1000 பலிகளை செலுத்தும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை மகிமை நிரம்பினாலே ஆசிரியர் உள்ளே போக முடியாமல் காணப்பட்டது. அந்த மகிமை தேவனுடைய பிரசனத்தில் அப்பா விட்டு வரும்போது, அப்பா சமூகத்தில் வரும்போது அந்த மகிமை நாமே இறங்கும். அந்த மகிமை நம்ம மத்தியிலே மூடும். சுகம் உண்டாகும். அக்கினி இறங்கும். அக்கினி மயமான ஆவல் இறங்கும். கட்டுகள் அறுக்கப்படும். தேவ சமூகத்துக்கு முன்பாக பரவலமே நீ ஏமாத்திரும். கற்ற சமூகத்துக்கு முன்பாக எல்லாம் உருகும். பனி போல உருகும். மலைகள் பெயர்க்கப்படும். அந்த பிரசனை இறங்கி வருகிறது. ஹalleluya. நம்ம எல்லாம் மூடுகிறது. தேவனுடைய மகிமை எல்லாம் மூடிக்கொண்டு இருக்கிறது. உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஓ நன்றி 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 அப்பா. ஓ ஹalleluya. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே.
பிரசனத்தில் பலன் உண்டு, அவருடைய பிரசனத்தில் விடுதலை உண்டு, அவருடைய பிரசனத்தில் ஜீவன் உண்டு. அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், அப்பா வீட்டில் வந்திருக்கிறோம், அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம், அப்பாவுடைய பிரசனத்திலே பாதத்தில் வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் வந்த நம்மை அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே கவலைகள்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்க சொல்லுங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாதத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிரசனம் வரும்போது என்ன நடக்கும்? சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, உன் பாதத்தில் சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் நேசிக்கிறேன்.
நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களை நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பாதத்தை தேட கிருபை செய்யுங்கப்பா. உங்க வீட்டுல அப்பா வீட்டுக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சமூகத்துல காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவுடைய தேவ பிரசனத்துல நான் நிரம்ப கிருபை செய்யுங்கப்பா. உங்களை நேசிக்கிறோம்ப்பா. வறுமை நீங்கட்டும், சுகம் தாங்க, விளைவிட நீங்கட்டும்ப்பா. இந்த அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இங்கிருந்து போகும்போது இயேசுவோடு போங்க, சுகத்தோடு போங்க, பலத்தோடு போங்க, ஆறுதலோடு போங்க, நம்பிக்கையோடு போங்க, விசுவாசத்தோடு போங்க, அதிசயத்தோடு போங்க, அற்பத்தோடு போங்க. இயேசு பக்க பார்க்க வந்த நீங்க ஹல்லேலூயா நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்க. இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களுக்கு நல்ல பங்கை கர்த்தர் தருகிறார். ஒரு ராஷாகாதாமா பெற்றுக்கொள்ளுங்க. சத்துருக்கு முன்பாக உங்க பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணின அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வெளியே பண்ணுகிற அந்த கர்த்தர் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, உங்களுக்கு பங்கு கிடைப்பதாக, நேர்த்தியான பங்கு கிடைப்பதாக. துதி கன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில். ஆமென். அமைதியாக